என் முதல் வணக்கம். நடுவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, வருங்கால தூண்களே, என் அன்பினிய மாணவ செல்வங்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே, வையகமே வானகமே, என்னை வாழ வைக்கும் தமிழகமே, அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். ஆகட்டும் என்று சொல்லி தலைப்பினுள் நுழைகிறேன். தாருங்கள் தங்கள் காதுகளை. திருக்குறளும் வாழ்வியலும். தமிழிலே தோன்றிய பல நூல்கள் வாழ்வியல் சம்பந்தமான கருத்துக்களை எடுத்து காட்டுகின்றன. அவைகள் எக்காலத்திற்கும் பொருந்துமளவாக இருக்கின்றனவா என்று உற்று பார்க்கும் பொழுதுதான் திருக்குறளை கூர்ந்து கவனிக்க வேண்டியுள்ளது. வாழ்வியல் சம்பந்தமான கருத்துக்களை பகிர்ந்து நிற்கின்ற நூல்கள் மத்தியில் திருக்குறள் தான் முன்னுக்கு நிற்கிறது. திருக்குறள் தான் தோன்றிய காலத்திலிருந்தே இன்றளவும் தனித்துவம் மிக்கதாக உள்ளது என்றால் அனைவரும் ஒத்துக்கொள்வார்கள். அந்த அளவிற்கு அதன் அமைப்பும் அதில் சொல்லப்பட்ட கருத்துகளும் இருக்கின்றன. பகவத்கீதை வாழ்வுக்கு வழிகாட்டினான். திருக்குறான் வாழ்வியலை சொல்லும் நூல்தான். ஏன் பைபிளில் கூட வாழ்வியலுக்கு தேவையான கருத்துகள் உள்ளன. ஆனால் இவை அனைத்தும் சமயம் சார்ந்த நூல்களாகவே பார்க்கப்படுகின்றன. கடவுள் மனிதனுக்கு தந்த நூல் திருவாசகம், மனிதன் மனிதனுக்கே தந்த நூல் வள்ளுவம். மனித வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு நிலைக்குள் வந்தால்தான் அங்கு வாழ்வியலை காண முடியும். மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என பல வழிகளை தந்து நிற்பதால் தான் திருக்குறள் வாழ்வியல் நெறியாக இருக்கிறது. எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விடலாம் என்ற மனப்போன போக்கிலே வாழ்ந்து விட்டால் வாழ்க்கை வாழ்க்கையாக இருக்காது. வாழ்க்கை என்றால் ஒரு நோக்கம் வேணும். குறிக்கோளற்ற வாழ்க்கை குருட்டு வாழ்க்கையாகும். விலங்குகளுடன் விலங்குகளாக மனிதன் காட்டில் வாழ்ந்த நாட்கள் கடந்து நாகரிகமாக நாட்டில் வாழும் நாட்கள் வந்த பின்பும் கூட மனிதன் மனிதனாக வாழவில்லை என்றால் மனித வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும் அல்லவா? இந்த உலகத்திலே குலை, களவு, களி, காமம், பொய் இவை அனைத்தும் இல்லாமல் போய்விட்டால் அந்த இடம் சொர்க்கமாகத்தானே திகழ முடியும். அப்படி இருக்க வேண்டும் என வள்ளுவம் ஆசைப்பட்டது. அப்படிப்பட்ட இடத்தில் வாழ்பவர்கள் வையத்துள் வாழ்பவர் என கனவு கண்டது வள்ளுவம். எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விடலாம் என்று இருக்கும் இன்றைய மக்கள் மத்தியில் இப்படி வாழ்ந்து பாருங்கள், வாழ்க்கை இன்பமாகவும் அகவும் புறமும் தூய்மையாகவும் இருக்கும் என்று கூறுவதே வள்ளுவத்தின் வாழ்வியலாகும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டுமாயின் வள்ளுவன் சொல்லும் வாழ்வியலை போற்றுங்கள். அதன்படி வளமதை பெற்றிடுங்கள். கல்லும் உடையாமல் கண்ணாடியும் உடையாமல் என் பேச்சில் ஏதேனும் குறை இருந்தால் தோல் தட்டி விடுங்கள். குறை ஒன்றும் இல்லை என்றால் கை தட்டி விடுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.